சாரிப்பா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணி விட சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு, தைரியமா இருக்குமா, தைரியமா இருக்கு. கூப்பிடாத வந்துருச்சு, தைரியமா இருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளிட்ட கட்சிகள் சிவகங்கை இளைஞர் மரணத்திற்கு கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உயிரிழந்த இளைஞரின் தாயாரிடம் மன்னிப்பு கேட்டுள்ள ஆடியோ வெளியாகியுள்ளது. ஒருவர் மீது வழக்கு தொடர வேண்டும் சொன்னால் முறையாக எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரித்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இந்த அஜித் குமாரை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே பின்பற்றவில்லை. அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று கடுமையாக தாக்கியின் காரணமாகத்தான் உடலில் பல காயங்கள் ஏற்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. ஆகவே இது ஒரு கொலையாகத்தான் பார்க்கப்படுகிறது. இது மிக மிக வருத்தத்துக்குரியது, வேதனைக்குரியது. இதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் உரிய நடவடிக்கை நீதிமன்றத்தின் மூலமாக எடுக்கப்படும் என்பதற்கு இன்றைய விசாரணையே அது உதாரணமாக பார்க்கின்றோம். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை 25 காவல் மரணம் ஏற்பட்டதாக செய்தியில் வெளியாகுன மிக வருத்தத்துக்குரியது. இந்த அரசாங்கம் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பதிலே மிக மிக மோசமான சூழ்நிலை இருக்கின்றது. அதுவும் இந்த காவல் மரணம் என்பது மிக மிக வேதனைக்குரியது, இது கண்டனத்துக்குரியது. எல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கின்ற சமயத்தினால அது வெளிவந்த பிறகு முழு உண்மை வெளிவரும். மாலதி அவங்க அம்மாவும் தம்பி இருக்காங்க. சரி சரி சரி, அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன். அம்மா கிட்ட கொடுக்குறேன். சிஎம் பேசுறாங்கம்மா. ஹலோ, வணக்கம்மா. சாரிப்பா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணி விட சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு, தைரியமா இருக்குமா, தைரியமா இருக்கு. கூப்பிடாத வந்துருச்சு, தைரியமா இருக்கு. நான் அந்த தம்பி இருக்காப்புல. தம்பி சார், நவீன் பேசுறேன் சார். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். நடக்கூடாது, நடந்துருச்சு, தைரியமா இருங்க. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன ஹெல்ப் பண்ண சொல்றேன் உங்களுக்கு, அமைச்சர் சொல்லி எடுத்துட்டு இருக்கேன். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. இல்லைங்க சார், விசாரணைக்கு கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் அதான் நடந்துருக்கு. உடனே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படி எப்படி சொல்றேன். இல்லைங்க சார், பையன் வயசு வந்து 29 வயசுங்க சார். எங்க அம்மா வந்து எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. நான் வந்து லூக்கன்ற ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார் அவன். ரொம்ப எங்க அம்மா சொல்லுங்க. யாருமே ஏத்துக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். தைரியமா இருக்கு, தைரியமா இருக்கு. சரிங்க சார். ஓகே சார்.